Taste the Daily. தேசிய ஜனநாயக கூட்டணி 208 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் இந்தியா கூட்டணி 28 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்க உள்ளது. இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம். இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார்கள். எஸ்ஐஆர் நடைபெறுகிறது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள். எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளெல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன. அதையெல்லாம் மீறி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் 208 இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது. இதிலிருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன. அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. அதோடு நகர பகுதியிலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியிலிருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள். அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தன. அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும். அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம். 21 ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளவில்லை. இதற்கு முன்பு 8 முறை எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 21 ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இறந்தவர்களும் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெற்று வந்தது. இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது வீடு வீடாக பிஎல்ஓ சென்று அவளை விசாரித்து அந்த வீட்டில் வசிக்கின்ற உரியவரிடம் வாக்காளர் படிவங்களை கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும். அதுதான் எஸ்ஐஆர் பணியுடைய திட்டம், நடைமுறை. ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் பணி பல்வேறு மாவட்டங்களிலும், சென்னை மாநகரம், பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டவர்கள் 4ஆம் வரை தான் படிச்சிருக்கிறார். அவர்கள் எப்படி போய் வாக்காளர் இடத்துல இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர் எடுத்து சொல்ல முடியும் விவரங்களை? இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம்
அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இது மிக மிக கண்டனத்துக்குரியது. அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையாளர்கள் அவர்களுடைய இன்னை மாநகராட்சி என்றால் ஆணையாளர் தான் அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார். அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் அலுவலரை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே. இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கால அவகாசம் போதல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1 month தான் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு அந்த படிவத்திலேயே குழப்பம் இருக்குன்னு சொல்லி உங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட சொல்லிட்டாரு. சார், படிவத்திலாம் குழப்பம் இல்லை, பூர்த்தி செய்ய வேணும். அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும். அதில் என்ன இருக்குது? 3 காலம் தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 காலத்தில் வந்து முறையாக பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன். 4ஆம் வகுப்பு படித்தவர்களை எப்படி அவர்கள் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டால் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும்? இதை யார் செய்வது? அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சியில் ஆணையாளர் தான் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால இந்த குழப்பம். அது மட்டும் இல்லை, காலலா போதாதுங்கிறீங்க. ஒரு தேர்தல் அறிவித்து ஒரே மாதத்தில் முடியுது. அறிவிக்கப்பட்ட 14 நாளில் நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க. 14 நாட்கள் வாக்குகள் கேட்குறோம். அது முடிஞ்ச பிறகு 3 நாள் கழித்து வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க. ஆக 30 நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு வந்து நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே 30 நாளில். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிறாங்க. அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு 300 வீடுக்கு மேலே இருக்காது. சுமார் 1200 வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. 300 வீடுகள் தான் இருக்கும். அப்படி 300 வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த 50 வீட்டில் இருக்கின்ற வாக்காளரை சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்கறதா கூட ஒரு வாரம் தான் ஆகும். ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம். ஒரு 10 நாளில் திருப்பி வாங்கலாம். அந்த 3 முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும். அதாவது அவர் செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாதிருந்தால் மீண்டும் அந்த படிவத்தை இது சம்பந்தப்பட்ட வாக்காளர்கிட்ட கொடுக்க வேணும். இது நடைமுறை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு 5 நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. 5 நாளில் கொடுத்துட்றாங்க. அப்படி 5 நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள ஸ்லிப் கொடுக்கின்ற பொழுது ஏன் 1 மாசத்துல இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது? திட்டமிட்டு வேண்டும் என்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க. சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் எடப்பாடி என்றால் 5600 பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலிடம் பெற்று வராங்க. எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே அதை இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் விடுவிக்க வேண்டும். அதோட இரட்டை வாக்காளர் 2 இடத்தில் வாக்காளர் தான் அவருடைய பெயர். குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பல ஆண்டு இருந்தால் அவருடைய பெயர். அதோட போலி வாக்காளர் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சுமார் 10,000 பேர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும். இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக குடிபெயர்ந்தவர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது. போலி வாக்காளரும் இருக்கிறது. இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தோம். அவர் நீக்கவில்லை. அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். சென்னை உயர்நீதிமன்றம் சென்று ஆர்கே நகரில்
சுமார் 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கரூர்ல 10,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதோட இப்போ டி நகர்ல பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அதோட இரட்டை வாக்காளர் இருப்பதையெல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அப்போ தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர் தான் நீக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது, திருட்டு ஓட்டு போடுவது, அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே எஸ்ஐஆர் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள். அதில் முறைகேடாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவித்து விடுவார்கள். அதனால திருட்டு ஓட்டு போட முடியாது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கள்ள ஓட்டு போட முயற்சிக்கின்றவரை திமுக நிர்வாகியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம். அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்து கொடுத்ததற்காக அவரை 15 நாள் சிறையில் அடைச்சாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கின்றோம். பொதுமக்கள்கிட்ட முறைகேடு இருக்கு, அது சட்டவிரோதமா ஆட்சிக்கு வர்றதுக்காக தேர்தல் ஆணையத்தை கையாளுறாங்கன்னு பொதுமக்கள் மத்தியில திமுக சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்துல போயிட்டு இது வந்து காலதாமதம், அது இன்னொன்னு வருவாய்த்துறை அதிகாரிகள் மழை காலங்கள்ல பணியாற்றணும் அப்படின்னு அங்க ஒரு கருத்து இங்க ஒரு கருத்து இரட்டை கருத்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படியாவது நிறுத்த வேணும். அதுக்கு பல்வேறு காரணங்களை கற்பிக்கின்றார்கள். நான் ஏற்கனவே விளக்கமா சொல்லிட்டேன். 1 மாதம் போதுமாத காலம். ஏன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓவை நியமிச்சிருக்கிறாங்க. அவர்கள் வீடு வீடாக சென்று இந்த படிவத்தை வாக்காளர் படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து வாங்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது சார்? அதுக்கு தாங்க அதுலதான் நிறைய குளறுபடி இருக்குது. இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்களா திமுக காரங்க? அது கைவந்த கலை ஆகி போச்சு. எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் வாக்காளரை சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு கைவந்த கலை. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. சதி மூலம் தான் இப்ப பீகார்ல ஜெயிச்சிருக்கு. எப்படி சதிங்கிற எப்படி அகிலேஷ் யாதவ் சொல்லி எப்படி சதி எப்படி செய்ய முடியும்? வாக்காளர் பட்டியல் போட்டால் தாங்க செய்ய முடியும். வாக்காளரில் எடப்பாடி ஒரு எல்லா ஊரில் எடப்பாடின்னு வச்சுக்க ஒரு பாகம் இருக்குது. அதில் எவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க. அந்த வாக்காளர் தானே ஓட்டு போட முடியும். அதுல எங்க போய் சதி இருக்குது? அவளுக்கு பின்னடைவு வந்தா சதியும்பாங்க, ஜெயிச்சா நல்லா இருக்குமாங்க. 68 லட்சம் பேர் நீக்கல் ஏங்க ரைட்டு. 68ல இப்ப நான் சென்னை மாநகராட்சியில் ஒரு தொகுதி மட்டும் சொன்னேன். ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்கு இருக்குது. சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் 50,000 வாக்காளர்கள் இறந்தவர்கள், பல ஒரே இடத்தில் குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள், இரட்டை வாக்காளர்கள், இப்படி சுமார் 50,000 வாக்கு இருக்குதுங்க. அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். ஆர்கே நகரில் பல முறை நாங்கள் முயற்சி செஞ்சு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி விவரத்தோடு கொடுத்தோம், ஆதாரத்தோடு கொடுத்தோம். நீக்கல. பிறகு நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போகாட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டாங்க. இன்னும் 14,000 வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்குது. ஒரு தொகுதியிலிங்க 46 ஓட்டுனா அப்புறம் ஏன் 60,000 பேர் 60 லட்சம் பேர் வராது? ஆக வரும். இதில் யாருக்கு எந்த வித தவறும் கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. நேர்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். எல்லா கட்சியுமே PLA 2 போட்டுக்கிறாங்க. ஆனால் இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரர் வீடு வீடாக கூட போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊடக நண்பரும் பத்திரிகை நண்பருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். மற்ற கட்சிக்காரர்களை விட திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த PLA 2 அந்த PLAவோட வீடு வீடாக போயிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லா புகைப்படம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். அண்ணாமலை மீது தற்போது ஒரு 2000 கோடிக்கு அவர் கர்நாடகாவில் வில்லா கட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலை வெளியிடுவேன், ஊழல் பட்டியல திமுக பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன், என் நண்பர் தான் கொடுக்குறேன் சார். அதை பற்றி முழு விவரம் எனக்கு தெரியாது. நீங்கள் பத்திரிகையில் ஊடக செய்தி வச்சுட்டு என்னை கேட்டால் அதுக்கு பதிலளிக்க முடியாது. 400 கோடி மின்மாற்றி கொள்முதல் தொடர்பாக அந்த
புகார் வெளியாகி ரொம்ப 30 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. 30 மாதம் நீதிமன்றத்தில் 30 மாதம் இருக்குது. ஆயிடுச்சு. வழக்கு கூட பதிவு பண்ணல. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் தானே, டிரான்ஸ்ஃபாரை டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கு இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ள கருத்து சொன்னால் அந்த வழக்குக்கு குந்தம் ஏற்பட்டுரும். ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் விவரிக்க முடியும்? சரியா தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லை, 30,000 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட. இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுநல வழக்கு தொடரும். ஏன்னா 30,000 கோடிங்க சாதாரணம் இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்று இந்த அரசாங்கம் அந்த கொள்முதலை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு, இந்த டெண்டர் விவகாரம்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. விமான நிலையத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள என்டிஏ கூட்டணிக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவருடைய பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மாலை வணக்கம். பீகார் சட்டமன்ற பொது தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்று இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 208 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும், இந்தியா கூட்டணி 28 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி. இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்க உள்ளது. இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம். இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார்கள். எஸ்ஐஆர் நடைபெறுகிறது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள். எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளெல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன. அதையெல்லாம் மீறி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் 208 இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது. இதிலிருந்து தெரிய வருவது, உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். அதேபோல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள்
அனைத்துமே இதை எதிர்த்தன. அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. அதோடு நகர பகுதியிலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியிலிருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள். அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தன. அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும். அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம். 21 ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளவில்லை. இதற்கு முன்பு 8 முறை எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 21 ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இறந்தவர்களும் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெற்று வந்தது. இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது வீடு வீடாக பிஎல்ஓ சென்று அவளை விசாரித்து அந்த வீட்டில் வசிக்கின்ற உரியவரிடம் வாக்காளர் படிவங்களை கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும். அதுதான் எஸ்ஐஆர் பணியுடைய திட்டம், நடைமுறை. ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டவர்கள் 4ஆம் வரை தான் படிச்சிருக்கிறார். அவர்கள் எப்படி போய் வாக்காளர் இடத்துல இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர் எடுத்து சொல்ல முடியும் விவரங்களை? இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இது மிக மிக கண்டனத்துக்குரியது. அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையாளர்கள் அவர்களுடைய இன்னை மாநகராட்சி ஆணையாளர் தான் அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார். அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே. இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சார், இதுக்கு கால அவகாசம் போதல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அந்த படிவத்திலேயே குழப்பம் இருக்குன்னு சொல்லி உங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காங்க. சார், படிவத்திலாம் குழப்பம் இல்லை, பூர்த்தி செய்ய வேணும். அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும். அதில் என்ன இருக்குது? 3 காலம் தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 காலத்தில் வந்து முறையாக பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன். 4ஆம் வகுப்பு படித்தவர்களை எப்படி அவர்கள் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டால் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும்? இதை யார் செய்வது? அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், சென்னை மாநகராட்சியில் ஆணையாளர் தான் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால் இந்த குழப்பம். அது மட்டும் இல்லை, காலலா போதாதுங்கிறீங்க. ஒரு தேர்தல் அறிவித்து ஒரே மாதத்தில் முடியுது. அறிவிக்கப்பட்ட 14 நாளில் நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க. 14 நாட்கள் வாக்குகள் கேட்குறோம். அது முடிஞ்ச பிறகு 3 நாள் கழித்து வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க.
ஆக 30 நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு வந்து நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே 30 நாளில். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிறாங்க. அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு 300 வீடுக்கு மேலே இருக்காது. சுமார் 1200 வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. 300 வீடுகள் தான் இருக்கும். அப்படி 300 வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த 50 வீட்டில் இருக்கின்ற வாக்காளரை சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்கறதா கூட ஒரு வாரம் தான் ஆகும். ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம். ஒரு 10 நாளில் திருப்பி வாங்கலாம். அந்த 3 முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும். அதாவது அவர் செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாதிருந்தால் மீண்டும் அந்த படிவத்தை இது சம்பந்தப்பட்ட வாக்காட்டை கொடுக்கணும். இது நடைமுறை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு 5 நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. 5 நாளில் கொடுத்துட்றாங்க. அப்படி 5 நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள ஸ்லிப் கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாசத்துல இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது? அதை திட்டமிட்டு வேண்டும் என்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க. சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் எடப்பாடி என்றால் 5600 பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலிடம் பெற்று வராங்க. எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே அதை இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் விடுவிக்க வேண்டும். அதோட இரட்டை வாக்காளர் 2 இடத்தில் வாக்காளர் தான் அவருடைய பெயர். குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பல ஆண்டு இருந்தால் அவருடைய பெயர். அதோட போலி வாக்காளர் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சுமார் 10,000 பேர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும். இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக குடிபெயர்ந்தவர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது. போலி வாக்காளரும் இருக்கிறது. இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தோம். அவர் நீக்கவில்லை. அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். சென்னை உயர்நீதிமன்றம் சென்று ஆர்கே நகரில் சுமார் 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கரூரில் 10,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதோட இப்போ டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அதோட இரட்டை வாக்காளர் இருப்பதையெல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அப்போ தேர்தல் ஆணையம் இந்த எஸ்சிஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர் தான் நீக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது, திருட்டு ஓட்டு போடுவது, அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே எஸ்ஐஆர் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள். அதில் முறைகேடாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவித்து விடுவார்கள். அதனால திருட்டு ஓட்டு போட முடியாது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கள்ள ஓட்டு போட முயற்சிக்கின்றவரை திமுக நிர்வாகியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம். அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்து கொடுத்ததற்காக அவரை 15 நாள் சிறையில் அடைச்சாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கின்றோம். பொதுமக்கள்கிட்ட முறைகேடு இருக்கு, அது சட்டவிரோதமா ஆட்சிக்கு வர்றதுக்காக தேர்தல் ஆணையத்தை கையாளுறாங்கன்னு பொதுமக்கள் மத்தியில திமுக சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்துல போயிட்டு இது வந்து காலதாமதம், அது இன்னொன்னு வருவாய்த்துறை அதிகாரிகள் மழை காலங்கள்ல பணியாற்றணும் அப்படின்னு அங்க ஒரு கருத்து இங்க ஒரு கருத்து இரட்டை கருத்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படியாவது நிறுத்த வேணும். அதுக்கு பல்வேறு காரணங்களை கற்பிக்கின்றார்கள். நான் தான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேன். 1 மாதம் போதுமாத காலம். ஏன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓவை நியமிச்சிருக்கிறாங்க. அவர்கள் வீடு வீடாக சென்று இந்த படிவத்தை வாக்காளர் படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து வாங்குறாங்க.
இதில் என்ன பிரச்சனை இருக்குது சாதாரண மக்களுக்கு இது புரியலன்றாங்க சார். அதுக்கு தாங்க பழைய இதெல்லாம் எடுக்க சொல்றாங்க. அதில் தான் நிறைய குளறுபடி இருக்குது. இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்களா திமுக காரங்க? அதில் கைவந்த கலை ஆகி போச்சு. எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியலை வாக்காளரை சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு கைவந்த கலை. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சதி மூலம் தான் இப்ப பீகார்ல ஜெயிச்சிருக்கு. எப்படி சதிங்கிற எப்படி அகிலேஷ் யாதவ் சொல்லி எப்படி சதி எப்படி செய்ய முடியும்? வாக்காளர் பட்டியல் போட்டால் தாங்க செய்ய முடியும். வாக்காளரில் எடப்பாடி ஒரு நம்ம ஊரில் எடப்பாடின்னு வச்சுக்க ஒரு பாகம் இருக்குது. அதில் எவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க? அந்த வாக்காளர் தானே ஓட்டு போட முடியும். அதில் எங்கே போய் சதி இருக்குது? அவளுக்கு பின்னடைவு வந்தால் சதியும்பாங்க, ஜெயிச்சா நல்லா இருக்குமாங்க. 68 லட்சம் பேர் நீக்கல் ஏங்க ரைட்டு. 68. இப்போ நான் சென்னை மாநகராட்சியில் ஒரு தொகுதி மட்டும் சொன்னேன். ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்கு இருக்குது. சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் 50,000 வாக்காளர்கள் இறந்தவர்கள், பல ஒரே இடத்தில் குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள், இரட்டை வாக்காளர்கள், இப்படி சுமார் 50,000 வாக்கு இருக்குதுங்க. அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். ஆர்கே நகரில் பல முறை நாங்கள் முயற்சி செஞ்சு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி விவரத்தோடு கொடுத்தோம், ஆதாரத்தோடு கொடுத்தோம். நீக்கல. பிறகு நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போகாட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டாங்க. இன்னும் 14,000 வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்குது. ஒரு தொகுதியிலிங்க 46 ஓட்டுலாம். அப்புறம் ஏன் 60,000 பேர் 60 லட்சம் பேர் வராது? அங்கே வரும். இதில் யாருக்கு எந்த வித தவறும் கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. நேர்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். எல்லா கட்சியுமே PLA 2 போட்டுக்கிறாங்க. ஆனால் இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரர் வீடு வீடாக கூட போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊடக நண்பரும் பத்திரிகை நண்பருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். மற்ற கட்சிக்காரர்களை விட திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த PLA 2 அந்த PLAவோட வீடு வீடாக போயிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லா புகைப்படம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். அண்ணாமலை மீது தற்போது வந்து ஒரு 2000 கோடிக்கு அவர் கர்நாடகாவில் வில்லா கட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலை வெளியிடுவேன், ஊழல் பட்டியலில் திமுக பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன், என் நண்பர் தான் கொடுக்குறேன்னு சார். அதை பற்றி முழுவதும் எனக்கு தெரியாது. நீங்கள் பத்திரிகையில் வந்துட்டு ஊடக செய்தி வச்சுட்டு என்னை கேட்டால் அதுக்கு பதிலளிக்க முடியாது. 400 கோடி மின்மாற்றி கொள்முதல் தொடர்பாக அந்த புகார் வெளியாகி 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. 30 மாதம் நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் தானே, டிரான்ஸ்ஃபாரை டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கு இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ள கருத்து சொன்னால் அந்த வழக்குக்கு குந்தம் ஏற்பட்டோம். ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் விவரிக்க முடியும்? சரியா தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லை, 30,000 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட. இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுநல வழக்கு தொடரும். ஏன்னா 30,000 கோடிகள் சாதாரணம் இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்று இந்த அரசாங்கம் அந்த கொள்முதலை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு, இந்த டெண்டர் விவகாரம்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.